இன்று இந்த சூழலை ஆரம்பித்திருக்கின்ற இந்த இளைஞர்கள் இதை ஆரம்பித்து நடத்துகின்ற அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். யூத் ஃபார் டெமோக்ரஸி என்கின்ற இந்த செயற்திட்டம் மிகவும் இன்றைய காலத்திற்கு தேவையானவர்களுடைய இளைஞர்களோடு ஒரு பாரிய மாற்றத்தினை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கலந்துரையாடலை நான் பார்க்கின்றேன். நாங்கள் பேசுகின்ற விடயம், நாங்கள் உரையாடுகின்ற விடயம் எல்லாம் ஒரே ஒரு விடயத்துக்குள் மாத்திரம்தான் அடங்கி இருக்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறோம். டெமோக்ரஸி என்பது முற்றுமுழுதாக ஒரு ஜனநாயக தன்மை என்பது அந்த சமஷ்டி ஆட்சி முறைக்குள் தான் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் என்ற வகையில் நான் அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும். நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு ஜனநாயக நடைமுறையாக எங்களுடைய சுயாட்சியை வேண்டியிருக்கின்றோம். நாங்கள் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து கூட்டாக இயங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த செயற்பாடு, அந்த மாற்றம் வந்து அமைகின்ற மையப்புள்ளி எங்களுடைய அரசியல் தீர்வு, எங்களுடைய சுயநிர்ணய உரிமை தொடர்பான விடயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் அதில் கூடுதலாக கரிசனை செலுத்துவோம். அதுதான் இந்த நாங்கள் எல்லாம் கனவு காணுகின்ற இலங்கைக்கான ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். நாங்கள் காணுகின்ற இலங்கை, நாங்கள் மாற்ற நினைக்கின்ற இந்த இலங்கை எவ்வாறு இருக்குமாக இருந்தால், இந்த மதவாதம், ஜாதிவாதங்கள் பேசாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாளர்களை நாங்கள் தொடர்ச்சியாக வேண்டும். அது இளைஞர்கள் கூடாகத்தான் அது அமைவது சாத்தியமான விடயம். அன்றிருந்த சிங்கள தலைவர்கள், சிங்கள லீடர்ஸ் இருந்த மனப்பான்கள் கூடியளவும் மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த மாற்றம் தான் இன்று இலங்கை கொண்ட ஒரு மூலையில் வைத்திருக்கிறது. சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் தமிழ் மொழியினுடைய அங்கீகாரம் தொடர்பாக சிங்கள தலைவர்கள் கரிசனையாக இருந்தார்கள், அதை மதித்தார்கள். அதன் பின்பற்ற காலத்தில் எப்பொழுதோ பிரித்தாலும் அரசியல் தந்திரத்துக்குள் சிக்கப்பட்ட இலங்கை சின்னாபின்னமாகி போயிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு நிவாரணம் என்றால் அது அரசியல் தீர்வு விடயத்தினூடாகத்தான் அது சாத்தியமாகும். சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் இந்த சிங்கள தலைவர்கள், உயர்மட்டத்தில் இருந்தவர்கள் தமிழர்களுடைய விடயங்களை கணிசமாக மதித்திருந்தார்கள். அது வரவேற்பதற்க விடயமாக இருந்தது. இந்த நாட்டில் இருக்கின்ற இன மத ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பிரித்தானியர் ஆட்சி செய்து விடுதலை படுகின்ற நேரத்தில் உறுதியாக சொன்னது தமிழ் தலைவர். அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், இந்த தேசத்தை, இந்த இலங்கையை சுதந்திரம் அடைகின்ற பொழுது தமிழர்களுக்கு வரையாக, சிங்களவர்களுக்கு வரையாக ஒரு அலகுகளை அழித்துவிட்டு செல்லலாம் என்று சொல்லுகின்ற பொழுது முதலாக ஆணித்தரமாக அந்த விடயத்தை தெரிவித்தவர் சிறுபொன் அருணாச்சலம் அவர்கள். நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், இந்த நாட்டில் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால், எங்களை பிரித்து வைத்து அவர்களுடைய காரியங்களை, கைங்கரியங்களை செய்வதற்காகத்தான் அந்த வெள்ளையர்களை பாவிக்க முற்பட்ட நேரத்தில் தான் தமிழ் தலைவர் அவர்களை ஆணித்தரமாக சொன்னார். அங்கு இந்த விடயங்கள் சரியாக கடத்தப்பட்டிருந்தால் இலங்கை இன்று இவ்வாறான ஒரு சூழலுக்குள் செல்லப்பட்டிருக்காது. அதை முதலாக வலியுறுத்தி சொன்னவர் சிறுபொன் ராமநாதன் அவர்கள். அவை இவ்வாறான விடயங்களுக்கூடாக நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை மாற்றிக்கொண்டு இந்த இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம், நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 2 விதமான சமூகம் மேல்நிலையிலும் கீழ்நிலையில் இருக்குமாக இருந்தால் அந்த நாடு முன்னேற முடியாத ஒரு சூழல். நாங்கள் இளைஞர்கள் என்ற காரணத்தினால் அதை சொல்லுகிறேன், முன்னேற முடியாது. இங்கிருக்கின்றவர்களை நாங்கள் ஈக்குவிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி என்று சொல்வார்கள். நாங்கள் சரியாக பார்க்கின்ற பொழுதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும். தனி மனித பொருளாதாரம் மேம்படுகின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படும். நாங்கள் ஒற்றுமையாக இந்த நாட்டில் சகல விடயங்களை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கும். அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற விடயம் புகையோடி போயிருக்கின்ற
இனப்பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக வழங்கப்படும். அதில் குறிப்பாக எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். மதங்களுக்கு இடையிலான இனங்களுக்கு இடையிலான முறுகல்கள் முற்றுமுழுகாலில் நிறுத்தப்படணும். அதற்குரிய கருத்தாளர்களை நாங்கள் இளைஞர்கள் செய்ய வேண்டும். ஆகவே இவ்வாறான நிலையில் இருந்தால் நாங்கள் இந்த எதிர்கட்சிகளாக நாங்கள் செயல்படுவதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களுடைய அடிப்படை விடயம் அதுவாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.